வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம், மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாம், இந்த மாதிரி டிரைவர் எக்ஸாம்க்கெல்லாம் வரக்கூடிய டெக்னிக்கல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். கூற்று 1, ஆட்டோமொபைல் வாகனங்களில் என்ஜினிலிருந்து சுழல் சக்தி கிடைக்கிறது. இந்த சுழல் சக்தி சாலையில் ஓடும் சக்கரங்களுக்கு கடத்தப்படுகிறது. கூற்று 2, அவ்வாறு கடத்தும் பணியில் என்ஜினுக்கும் சாலையில் ஓடும் சக்கரங்களுக்கும் இடையே உள்ள அனைத்து பாகங்களின் தொகுப்பிற்கு சக்தி கடத்தும் அமைப்பு என்று பெயர். இங்கிலீஷ்ல டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். ஆன்சர் கெஸ் பண்ணுங்க. ரெண்டுமே சரி. உங்களுக்கு இந்த மாதிரி கூற்றுலாம் கொடுக்க மாட்டாங்க. நான் பாயிண்ட்ஸ் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கூற்றுலாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த பாயிண்ட் கூற்றில் கொடுத்துருந்தாலும் தெளிவாக படிச்சுக்காங்க. ஸோ இப்போ ஆட்டோமொபைல் வாகனங்களில் என்ஜின்லேருந்து சுழல் சக்தி ஒன்று வருது. அந்த சுழல் சக்தி தான் எங்கே போகுதுன்னா சக்கரங்களுக்கு போகுது. அந்த சக்கரங்களுக்கு அந்த சக்தியை கடத்தணும் இல்லையா, அந்த அமைப்புக்கு பேர் சக்தி கடத்தும் அமைப்பு. சிம்பிளாக கேட்டுருவாங்க, என்ஜினிலிருந்து சக்கரங்களுக்கு அந்த சக்தியை கடத்தும் அமைப்புக்கு என்ன பேருன்னு கேட்கலாம். அது சக்தி கடத்தும் அமைப்பு. இங்கிலீஷில் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். சக்தி கடத்தும் அமைப்பின் பாகங்கள். அனைத்துமே உண்டு. கிளச்சு, கியர் பாக்ஸு, ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டு, யூனிவர்சல் ஜாயிண்ட்டு, டிஃபரன்ஷியல், பின் அச்சு, இது எல்லாமே சக்தி கடத்தும் அமைப்பில் தான் இருக்குது. இந்த பிக்சர் வேணால் இங்கே கொடுத்துருக்கேன், இது பாருங்கள். ஏன்னா இப்படி பார்த்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும், மனசுலையும் பதியும். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா, இது என்ஜின். அதாவது காரில் நீங்கள் அந்த அடிப்புறம் இந்த அமைப்பு அப்படியே இருக்குது. நம்ம கார் ஓட்டிகிட்ருக்கோம்ல, அதை கீழே இருக்கக்கூடிய அமைப்பு அதை அப்படியே நீங்கள் இமேஜின் பண்ணிக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்ஜினு. இது கிளச்சு. இந்த ஆரோ மார்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, சென்டரில் இருக்கிறது கிளச்சு. இது பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த ஆரோ மார்க், இது கியர் பாக்ஸு. இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இசிஜி என்ஜினு, கிளச்சு, அடுத்து இருக்கிறது என்னதுன்னா கியர் பாக்ஸு. இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இப்படி லென்த்தாக கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு பேர் என்னென்னா ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். இதுக்கு பேர் ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். யூனிவர்சல் ஜாயிண்ட்டு. ஜாயிண்ட்னா இந்த ரெண்டும், இதுவும் எனக்கு இது இல்லையா, இது யூனிவர்சல் ஜாயிண்ட்டு. டிஃபரன்ஷியல் அப்படிங்கிறது இது. இந்த பி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டுக்கு. டிஃபரன்ஷியல்னால் சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த பார்ட்டு தான் டிஃபரன்ஷியல். இந்த பார்ட்டு டிஃபரன்ஷியல். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பின்னச்சு. லாஸ்ட்டாக இணைக்கிறதுல ரெண்டு சக்கரத்தை, பின்னாடி இருக்கிற ரெண்டு சக்கரத்தை இணைக்கிற இடம், அது பின்னச்சு. இது பின்னச்சு. இது டிபி ஞாபகம் வச்சுக்கலாம், இது இசிஜிபி ஞாபகம் வச்சுக்கலாம். என்ஜின், கிளச்சு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது கியர் பாக்ஸு, இந்த பார்ட்டு ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டு, இங்கே இருக்கிறது டிஃபரன்ஷியல் சென்டரில் இருக்கிறது, இது ரெண்டும் பின்னச்சு. இது எல்லாமே சேர்ந்த அமைப்புக்கு பேர் சக்தி கடத்தும் அமைப்பு, டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். இது ஞாபகம் வச்சுக்காங்க. டேஷ் சாலையில் ஓடும் சக்கரங்களை பலவித வேகத்தில் இயக்க பயன்படுகிறது. சக்தி கடத்தும் அமைப்பு. இந்த சக்கரங்களே ஏதோ மெயினாக எதில் இயக்கப்படுது, சக்தி கடத்தும் அமைப்பால் தான் இயக்கப்படுது. அது வேகமும் இதை பொறுத்து தான் அமையுது. அதனால் இதுக்குரிய ஆன்சர் சக்தி கடத்தும் அமைப்பு. என்ஜின் திறனை தேவையான போது கடத்தவும் துண்டிக்கவும் பயன்படும். டேஷ் அது பேர் என்ன? இது என்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் இடையில் பொருத்தப்பட்டுள்ளது. இப்போ அந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இதுக்கு ஆன்சர் கரெக்டாக கண்டுபிடிச்சலாம். கிளச்சு, ஏன்னா என்ஜினுக்கும் கியர் பாக்ஸுக்கும் இடையில் என்ன இருக்குன்னு சொன்னேன், கிளச்சு தான் இருக்குன்னு சொன்னேன். இதோட மெயின் ரோல் என்னென்னா
என்ஜினோட திறனை தேவையான போது கடத்தவும், தேவையானப்ப கடத்தும், இல்லைன்னா துண்டிக்கவும். ஏன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாலும் கிளட்ச் தான் போட்டாகணும். நம்ம பிரேக் பிடிக்கணுன்னாலும் கிளட்ச் போடணும். இல்லை நம்ம வந்து டிரைவ் பண்ணும்போது கியர் மாற்றணுன்னாலும் கிளட்ச் போடணும். ஸோ எல்லாத்துக்குமே மெயினாக எது யூஸ் ஆகுதுன்னா இந்த கிளட்ச் தான் யூஸ் ஆகுது. அப்போ இதோட ரோல் தேவையானப்ப கடத்தவும் செய்யும், துண்டிக்கவும் செய்யும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகனத்தின் முதுகெலும்பு. பிரேம். இந்த சேலிஸ் பிரேம் இதுதான் வாகனத்தோட முதுகெலும்பு. என்ஜின் வந்து வாகனத்தோட இதயம். டேஷ் பற்சக்கர பெட்டி என்று அழைக்கப்படுகிறது. வெவ்வேறு வேக நிலையில் இயங்கக்கூடிய கியர்களை கொண்ட பெட்டியாகும். வாகனத்தின் எடை, சாலையின் அமைப்பு ஆகியவற்றுக்கு ஏற்ப வேகத்தை கூட்டவோ குறைக்கவோ இதை வைத்து முடியும். கியர் பாக்ஸு அதுக்கு தான் என்ன பேர்னா பற்சக்கர பெட்டி அப்படிங்கிற பேர் கியர் பாக்ஸு தான் உண்டு. இதில் பல்வேறு கியர்கள் இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், அப்புறம் ரிவர்ஸ் கியர் இது எல்லாமே இருக்கும். இது வந்து வாகனத்தோட எடை, சாலையோட அமைப்பு இதை பொறுத்து அதோட வேகத்தை கூட்டுறதுக்கும் குறைக்கிறதுக்கும் கியர் நம்ம எந்த கியர் போகிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஸ்பீடே மாறும். ஸோ அதுக்கு மெயின் ரோல் வந்து இந்த கியர் பாக்ஸில் இருக்கக்கூடிய கியர் தான். அதை ஞாபகம் வச்சுக்காங்க. டேஷ் கியர் பாக்ஸிற்கும் டிஃபரன்ஷியலுக்கும் இடையில் அமைக்கப்பட்டு இருக்கும். கியர் பாக்ஸிலிருந்து திறனை பெற்று யூனிவர்சல் ஜாயிண்ட் வழியாக டிஃபரன்ஷியலுக்கு இறக்க கோணத்தில் சுழல் சக்தியை கடத்த உதவுகிறது. ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட். இந்த கொஸ்டின் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயே அதிகமாக கேட்டிருக்காங்க. டிஎன்எஸ்டிஸ்லேயும் கேட்டிருந்தாங்க. அதாவது கியர் பாக்ஸிற்கும் டிஃபரன்ஷியலுக்கும் இடையில் அமைக்கப்பட்டு இருக்கக்கூடிய பாயிண்ட் இதான். அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் காட்டினேன். அப்போ தான் நீங்கள் அந்த இமேஜின் பண்ணும்போது எதுக்கு இடையில எது இருக்குன்னு தெரியணும். இப்போ கியர் பாக்ஸுக்கும் அந்த டிஃபரன்ஷியலுக்கும் இடையில இருக்கிறது இந்த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டு. இது வந்து கியர் பாக்ஸ்லேருந்து திறனை பெற்று யூனிவர்சல் ஜாயிண்ட் வழியாக, அந்த யூனிவர்சல் ஜாயிண்ட் அந்த 2 இடத்துல இருக்குன்னு காட்டினா இல்லையா, அந்த டிஃபரன்ஷியலுக்கு இறக்க கோணத்தில் அந்த சக்தியை கடத்த உதவுகிறது. அப்போ மெயின் ரோல் இந்த ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டுக்கு. நீட்டாக இப்படி ஒன்று இருக்குன்னு சொன்னாலே அதுதான் இதோட ரோல். ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் தான் இந்த சக்தியை வந்து கடத்துது. கூற்று 1, முன்னச்சின் இரு முனைகளிலும் முன் சக்கரங்கள் பொருத்தப்படுகின்றன. கூற்று 2, ஸ்டியரிங் மற்றும் பிரேக் சிஸ்டத்திற்கான அமைப்புகளை கொண்ட முன்னச்சு ஸ்பிரிங் மூலம் வாகனத்தின் முன்பளுவை தாங்குகிறது. ரெண்டுமே சரி. முன்னச்சு இரு முனைகளிலும் முன் சக்கரங்கள் பொருத்தப்படுகின்றன. முன்னச்சில் தான் முன் சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும், பின்னச்சில் தான் பின் சக்கரங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். அதை வந்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தென் இந்த செகண்ட் பாயிண்ட்டும் கரெக்டு தான். ஸ்டியரிங் மற்றும் பிரேக் சிஸ்டத்திற்கான அமைப்புகளை கொண்ட முன்னச்சு. அப்போ உங்களுக்கு எப்படி கொஸ்டின் சிம்பிளாக கேட்கலான்னா, ஸ்டியரிங் மற்றும் பிரேக் சிஸ்டம் அமைப்பு வந்து எதோட இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கலாம். முன்னச்சில் இணைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் இந்த முன்னச்சு ஸ்ப்ரிங் மூலம் வாகனத்தின் முன்பளுவை தாங்குகிறது. இதுவும் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. கீழ்கண்டவற்றுள் எது சரி? பின் அச்சின் இரு முனைகளிலும் பின் சக்கரங்கள் பொருத்தப்படுகின்றன. வாகனத்தின் பின்பக்க எடையை தாங்குகிறது. வாகனம் வளைவான சாலையில் திரும்புவதற்கு டிஃபரன்ஷியல் உதவுகிறது. பின் அச்சின் மையத்தில் உள்ள டிஃபரன்ஷியல் கியர் பாக்ஸிலிருந்து ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் மூலம் கொடுக்கும் சுழற்சியின் வேகத்தை குறைத்து பின் சக்கரங்களுக்கு 90 டிகிரியில் கடத்துகிறது. அனைத்தும் சரி. நான் முன்ன சொன்ன மாதிரி பின் அச்சில் பின் சக்கரம் பொருத்தப்பட்டிருக்கும், அது கரெக்டு. இது வந்து பின்பக்க எடையை தாங்குகிறது, அதுவும் ஓகே. இந்த கொஸ்டின் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேட்டிருந்தாங்க. அதாவது வாகனம் வளைவான சாலையில் திரும்புவதற்கு எது உதவுகிறது? டிஃபரன்ஷியல் எங்கே இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு, நம்மளுடைய காட்டியிருக்க அந்த பின்னாடி இருக்கு இல்லையா, ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட்டு இணையிற பார்ட் டிஃபரன்ஷியல் பின் அச்சில்,
அந்த டிஃபரன்ஷியல் மூலமாக தான் வாகனம் வந்து வளைவான சாலையில் ஈஸியாக திரும்புது. அதை தெரிஞ்சுக்கணும். பின்னச்சின் மையத்துள்ள டிஃபரன்ஷியல் கியர் பாக்ஸிலிருந்து ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் மூலம் கொடுக்கும் சுழற்சியின் வேகத்தை குறைத்து எந்த டிகிரியில் கடத்துகிறது? இது வந்து டிஎன்எஸ்டிஎஸ்ல கேட்டிருந்தாங்க. அந்த டிகிரி எவ்வளோ அப்படின்றத கேட்டிருந்தாங்க. 90 டிகிரி. இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 90 டிகிரியில் கடத்துகிறது. நீங்கள் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட் டிரைவர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான நோட்ஸ் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. இப்போ டிஎன்எஸ்டிசி எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஜிகே, தமிழ், அப்புறம் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ், ஃபஸ்ட் எய்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் நோட்ஸ் வச்சுருக்கோம். தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. வாகனத்தை சாலைகளில் ஏற்படும் அதிர்வுகளிலிருந்து காத்து மென்மையாகவும் மெதுவாகவும் இயக்க உதவுவது? சஸ்பென்ஷன் அமைப்பு. ஸோ மெயினாக இப்போ வந்து வாகனத்தில் சாலைகளில் அதிர்வுகள் இருக்குது. இந்த ஷேக் அதிகமாக ஆகுது இல்லையா, இந்த ஷேக் அதிகமாக ஆகாமல் நம்ம வந்து அப்படி ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணும்போது இருக்கும் இல்லையா, அதுக்கு காரணம் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் அமைப்பு. ஸ்ப்ரிங், ஷேக் அப்சார்பர், முன்பின் அச்சுடனும் பிரேமுடனும் இணைக்கப்பட்டுள்ள அமைப்பு. சஸ்பென்ஷன் அமைப்பு. இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம். அதில் ஸ்ப்ரிங் இருக்குது, ஷேக் அப்சார்பர் இருக்குது, அப்புறம் இது எதோட இணைச்சிருக்கும், இது எல்லாமே முன்பின் அச்சோட இணைஞ்சிருக்கும், பிரேமோட இணைஞ்சிருக்கும். இந்த அமைப்பு வந்து நம்ம ஸ்மூத்தாக ட்ரைவ் பண்ணுறதுக்கு, ஐ மீன் அந்த ஷேக் இல்லாமல் இருக்க, தூக்கி தூக்கி போடாமல் போகிறதுக்கு மெயின் அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் அமைப்பு. சாலைகளில் வாகனத்தை கட்டுப்பாட்டுடன் செலுத்தவும் முன் சக்கரத்தை சாலைகளின் வளைவுகளுக்கு ஏற்ப திருப்ப உதவும் மெக்கானிசம். ஸ்டியரிங் அமைப்பு. இப்போ ரீசெண்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஸ்டியரிங் அமைப்போட மெயின் ரோல் என்ன அப்படின்னு கேட்டு ஆப்ஷனில் நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் முன் சக்கரத்தை சாலைகளின் வளைவுகளுக்கு ஏற்ப திறப்பு உதவும் மெக்கானிசம், இதுதான் ஸ்டியரிங் அமைப்பு. இந்த ஆப்ஷனில் இதில் கொடுத்துருந்தாங்க. ஸ்டியரிங் வந்து மெயினாக இதுக்கு தான் யூஸ் ஆகுது. திருப்புகளை நம்ம இஷ்டத்துக்கு சாலைகளில் வளைவுகளுக்கு எப்படி போனாலும், லெஃப்ட் எடுக்கணும் ரைட் எடுக்கனாலும் ஸ்டியரிங் திரும்பினா மட்டும்தான் அந்த வண்டி வந்து திரும்பும். அதை ஞாபகம் வச்சுக்காங்க. கூற்று 1, பிரேக் அமைப்பு வாகனத்தின் 4 சக்கரங்களிலும் பொருத்தப்பட்டு இருக்கும். கூற்று 2, பிரேக்குகள் மெக்கானிக்கல் இணைப்புகள், ஹைட்ராலிக் மற்றும் காற்று மூலம் வேலை செய்கின்றன. ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்குள் வாகனத்தை நிறுத்துவதற்கும் வேகத்தை கட்டுப்படுத்துவதற்கும் உதவும். ரெண்டுமே சரி. 4 சக்கரங்களும் பொருத்தப்பட்டிருக்கும். அது வந்து ஓகே. அப்போ தான் பிரேக் பிடிச்சா எல்லாத்துக்குமே வந்து அங்கே ஆக்ஷன் போகணும். அது ரைட்டு. இதில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரேக் எப்படி வேலை செய்யுதுன்னு கேட்பாங்க. மெக்கானிக்கல் இணைப்புகள், ஹைட்ராலிக் மற்றும் காற்று மூலம். மெயினாக எப்படி வேலை செய்யுது பிரேக்கு? ஹைட்ராலிக் மற்றும் காற்று மூலம் வேலை செய்கின்றன. ஸோ வாகனத்தை நிறுத்துவதற்கு, வேகத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எல்லாத்துக்குமே பிரேக் அமைப்பு யூஸ் ஆகும். டேஷ் வாகனத்தின் முழு எடையை தாங்குவதுடன் வாகனம் நகர்வதற்கும் உதவுகிறது. இவை முன்னச்சு மற்றும் பின்னச்சில் பொருத்தப்பட்டுள்ளன. சக்கரங்கள். சக்கரங்கள் மற்றும் டயர்கள்னு கொடுத்திருந்தாலும் ஓகே தான். இதுதான் வந்து வாகனத்தோட முழு எடையை தாங்குவதுடன் வாகனம் நகர்வதற்கு உதவுகிறது மெயினாக. இது வந்து முன்னச்சிலையும் பின்னச்சிலையும் பொருத்தப்பட்டிருக்கும். முன்னச்சில் 2 சக்கரம் இருக்குது, பின்னச்சில் 2 சக்கரம் இருக்குது. அப்போ தான் மூவ் ஆகும் வண்டி. இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. பெட்ரோல் என்ஜின் இயங்க தேவையான மின் தீப்பொறியை உண்டாக்கவும் வாகனத்தை இரவில் செலுத்த ஒளியை கொடுக்கவும் வைப்பர் மோட்டார்,
உள் விளக்குகள், டேப் ரெக்கார்டர், டேஷ்போர்ட் விளக்குகள் எரியவும் தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்து விநியோகம் செய்ய இந்த அமைப்பு உதவுகிறது. இது இங்கே ஆன்சர் இருக்கு. மின்சார அமைப்பு. மின்சார அமைப்பு. என்ஜினிலிருந்து வருகின்ற சக்தியை சாலையில் ஓடும் சக்கரத்திற்கு செலுத்தும் அமைப்பு. டிரான்ஸ்மிஷன் அமைப்பு. அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்மிஷன்றது தமிழில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எப்படி கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் இதை நான் கொடுத்துருக்கேன். சக்தி கொடுத்தும் அமைப்பு, சக்தி கடத்தும் அமைப்பு இருக்கு இல்லையா, அதே தான் இங்கே டிரான்ஸ்மிஷன் அமைப்பு. எப்படி கேட்டாலும் கரெக்டாக எழுதிக்கணும். என்ஜின் அமைந்துள்ள இடம் மற்றும் சக்தியை சாலையில் ஓடும் சக்கரத்துக்கு கடத்தும் முறையை பொறுத்து வாகனங்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம்? நான்கு வகையாக பிரிக்கலாம். என்ஜினிலிருந்து பின்னிருசுக்கு மட்டும் சக்தியை கடத்தும் வாகனம் எந்த வகையை சார்ந்தது? முன்புற என்ஜின் பின் சக்கர இயக்கம். அந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமே 4 டைப்பாக இருக்குது. அந்த 4 வகையில் எது பின்னரிசுக்கு மட்டும் சக்தியை கடத்தும் வாகனம் அமைப்புன்னு கேட்டிருக்காங்க. முன்புற என்ஜின் பின் சக்கர இயக்கம். டேஷ் பெரும்பாலும் இராணுவ வாகனம், ஜீப்பு, சிறப்பு ரக வாகனம் மற்றும் அயல்நாட்டு வாகனங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. நான்கு சக்கர இயக்கம். இந்த ஜீப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மண், சேறு அதெல்லாம் கூட ஓட்டுற மாதிரி. இப்போ நீங்கள் கேரளாலாம் போனீங்களா, ஜீப்பில் தான் சுற்றி பார்க்குவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 சக்கர இயக்கம் தான் இருக்கும். அது ஒரு சேரில் ஒரு சக்கரம் மட்டும் இன்னொரு சக்கரம் அதை மூவ் பண்ணிட்டு வந்துடலாம். அந்த அளவுக்கு அந்த சிஸ்டம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்பெஷல் வெஹிக்கிள், சிறப்பு ரக வாகனம், இந்த மாதிரி இராணுவ வாகனம் எல்லாத்துலேயுமே இப்போ இதெல்லாம் எமர்ஜென்சி வெஹிக்கிள் மாதிரி இல்லையா? அப்போ எந்த சேறு சகதினாலும் வண்டியை டக்குன்னு எடுத்துடலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயக்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4 சக்கர இயக்கம். சாலை கிரிப் அதிகம் கிடைக்கும் என்ஜின் இயக்க வகை. முன்புற என்ஜின் முன் சக்கர இயக்கம். சாலையில் அந்த கிரிப்பு கிடைக்கிறதுக்கு முன்புற என்ஜின் முன் சக்கர இயக்கம். ஓகே, இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.